ஹலோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பூ சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. சுகருக்கும் நல்லது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் பார்த்திங்கன்னா, யூட்ரஸ் ப்ராப்ளம் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போது குக்கரில் ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, 5 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூ அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது கூட நம்ம வீட்டில் வச்ச சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா கலக்கி வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அது கூட வீட்டில் வச்ச சாம்பார் பொடி, கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா சாம்பார் சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு அதை சாம்பாரில் சேர்த்துருங்க. இப்போது வாழைப்பூ சாம்பார் ரெடி. நீங்களும் வாழைப்பூ சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.